الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ما بعد وعن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الله تعالى قال من عادى لي وليا فقد آذنته بالحرب وما تقرب إلى عبدي بشيء أحب إلي مما افترضته عليه ولا يزال عبدي يتقرب إلي بالنوافل حتى أحبه فإذا أحببته كنت سمعه الذي يسمع به وبصره الذي يبصر به ويده التي يبطش بها ورجله التي يمشي بها ولئن سألني لأعطينه ولئن استعاذني لأعيذنه رواه البخاري. பின்னித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நாம் தொடர்ச்சியாக அல்லாஹ் தன் அடியானை நேசிப்பதின் அடையாளங்களுடைய பாடங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு ஹதீஸ், புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸுல் குதுசியாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இரட்சகன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடமிருந்து அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் கூறினான் என்று. மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப். அல்லாஹ் இந்த ஹதீஸில் கூறுகின்றான், யார் என்னுடைய வலிக்கு, என்னுடைய நேசனுக்கு எதிராக இருக்கின்றார்களோ, பகைமை ஏற்படுத்திக் கொள்கின்றார்களோ, அவர்களுக்கு எதிராக நான் போரை பிரகடனப்படுத்துகின்றேன், போர் செய்வதை நான் அறிவிப்பு செய்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய இந்த ஹதீஸில் குறிப்பிடுகின்றான். பிறகு அல்லாஹு தஆலா இந்த ஹதீஸில் சொல்லும் பொழுது, என் அடியான் என் கடமையாக்கியவற்றை விட எனக்கு பிரியமானதை செய்து என்னை நெருங்கி விடுவது இல்லை. மேலும் என் அடியான் உபரியான வணக்கங்கள் செய்வதன் மூலம் அவனை நான் கேட்கும் செவிப்புலனாகவும், பிடிக்கும் கரமாகவும், பார்க்கும் பார்வையாகவும், நடக்கும் காலாகவும் ஆகிவிடுகின்றேன். அவன் எதை கேட்டாலும் நான் கொடுக்கின்றேன். அவன் எந்த விஷயத்தை கொண்டு பாதுகாவல் தேடினாலும் அவனுக்கு பாதுகாவல் கொடுக்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா இந்த ஹதீஸில் குதுசியில் தெரியப்படுத்துகின்றான். முதல் விஷயம், மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப். யார் என்னுடைய நேசருக்கு எதிராக பகைமைத்துவத்தை ஏற்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு எதிராக நான் போரை பிரகடனப்படுத்துகின்றேன், நான் அவனுக்கு எதிராக போர் செய்வதை அறிவிப்பு செய்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இப்போ இங்கு வலி என்று வார்த்தை வருகின்றது. அவுலியாக்கள், வலி அவுலியாக்களுடைய அவுலியாக்கள் என்பது, அவுலியா என்பது பன்மை, வலி என்பது ஒருமை. இப்போ இங்கு வலி யாரை பற்றி அல்லாஹு தஆலா கூறுகின்றான்? யார் அந்த வலி அல்லது அல்லாஹுடைய நேசன் என்று பார்க்கும் பொழுது அல்லாஹுடைய திருமறையில் தெளிவாக கூறியிருக்கின்றான். அல்லாஹுடைய நேசனும் அல்லாஹுடைய அவுலியாக்கள் யார் என்றால், இரண்டு தன்மை உடையவர்கள் அனைவருமே அல்லாஹுடைய அவுலியாக்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறை சொல்லும் பொழுது, அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். நிச்சயமாக அல்லாஹுடைய நேசர்களுக்கு எந்த ஒரு அச்சமும் கிடையாது, எந்த ஒரு கவலையும் கிடையாது என்று அல்லாஹ் கூறிவிட்டு, வல்லதீன ஆமனூ, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இந்த கவலையும் இருக்காது, அச்சம் இருக்காது என்ற இந்த நேசர்கள் யார்? அல்லதீன ஆமனூ வகானூ யத்தகூன். அவர்கள் என் மீது ஈமான் கொண்டவர்களாக இருப்பார்கள், பேணுதலான வாழ்க்கை, தக்வாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்தவர்களாக இருப்பார்கள். அப்போ ஒவ்வொரு முஃமினும், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு முஃமினும், பேணுதலாக வாழக்கூடிய ஒவ்வொரு முஃமினும் அது அவர் என்ன? அல்லாஹுடைய அவுலியாக்களில் ஒருவர், அல்லாஹுடைய நேசர்களில் ஒருவர். இப்போ இந்த வசனத்திலே ஒரு வலியுடைய ஒரு அல்லாஹுடைய நேசனுக்கு என்ன தன்மை, என்ன குவாலிட்டி இருக்க வேண்டும் என்று இந்த திருமறை வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? தன்னுடைய நேசத்தை கொடுக்கின்றான். அவர் சிறப்பான ஒரு மக்களாக ஆகின்றார்கள். இவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வதோ, இவர்களுக்கு எதிராக இருப்பதோ, எதிரியாக நாம் அவர்களை அமைத்துக் கொள்வது என்பது அல்லாஹுக்கு எதிராக போரிடுவது என்ற விஷயத்தை நாம் செய்வதாக இருக்கின்ற அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதற்கு பிறகு இந்த அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? இந்த வசனத்தை, இந்த ஹதீஸில் சொல்லும் பொழுது, நான் எந்த ஒரு விஷயத்தை கடமையாக்கினேனோ
அதை கொண்டு அதை முழுமைப்படுத்தி கொண்டு என்ன செய்வார்கள்? என்னுடைய நெருக்கத்தை அடைவார்கள். அப்போ அல்லாஹு தாலாவுடைய நேசத்தை அடைய வேண்டும் என்றால் இரண்டாவது அடையாளம், முதல் அடையாளம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்றுவது என்று வசனத்தில் நாம் பார்த்தோம். இரண்டாவது அடையாளம் இங்கு சொல்லப்பட்டது ஃபரதான கடமையான விஷயங்கள். அல்லாஹ் நம் மீது என்ன கடமையாக்கி இருக்கின்றானோ, என்ன கட்டளையிட்டு இருக்கின்றானோ அதை செய்வதன் மூலமாக தான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் அடைய முடியும். இஷாவுடைய தொழுகை, இஷாவுடைய ஃபரதான தொழுகை அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது இஷாவுடைய முன் மற்றும் பின் சுன்னத்தை விட. அதே போல ஃபஜருடைய ஃபரதான விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானது. அதை கொண்டு மனிதனை அதிகமாக நெருக்கத்தை பெறுகின்றான் சுன்னத்தை விட. அப்போ எல்லாம் கடமையான விஷயங்கள், வெறும் தொழுகை மட்டுமல்ல, எல்லாம் கடமையான விஷயங்கள் அவனுடைய கட்டளைகளை பூர்த்தி செய்வதனால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைகின்றோம். இது ஒரு அடையாளம். அதற்கு பிறகு இந்த கடமையான விஷயங்களை பூர்த்தி செய்து கொண்டு என்னுடைய அடியான் நஃபிலான இபாதத்கள், உபரியான வாலண்டியர்ஸாக இருக்கக்கூடிய இபாதத்துகள் என்ன செய்கின்றான்? அவர் செய்த மூலமாக என்னுடைய மிக நெருக்கத்தில் வந்து விடுகின்றான். எதுவரை என்றால் நான் அவனை நேசிக்க ஆரம்பித்து விடுகின்றேன். யார் கூறுகின்ற இந்த அனைத்து இந்த ஹதீஸுல் குத்ஸி அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், என்னுடைய அடியான் கடமைகளை பூர்த்தி செய்து வருகின்றான். அது இறைவனுடைய கடமையாக இருக்கட்டும், மனிதர்களுடைய கடமையாக இருக்கட்டும், தன்னுடைய நஃப்ஸுக்குடைய சில கடமையாக இருக்கட்டும், அனைத்தையும் பூர்த்தி செய்தவனமாக நஃபிலான வணக்க வழிபாட்டிலும் நஃபிலான செயல்களையும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டே இருக்கும் பொழுது ஹத்தா உஹிப்ப, நான் அவனை நேசிக்க ஆரம்பித்து விடுகின்றேன். ஃபைதா அஹ்பப்துஹு, நான் எப்பொழுது ஒரு அடியானை நேசிக்கின்றேனோ குன்து ஸமஅஹு அல்லதி யஸ்மஉ பி, நான் அவனுடைய செவியாக ஆகிவிடுகின்றேன் எதை கொண்டவன் கேட்கின்றானோ. வபஸரஹு அல்லதி யுப்ஸிரு பி, நான் அவனுடைய பார்வையாக ஆகிவிடுகின்றேன் எதை கொண்டவன் பார்க்கின்றானோ. வயதுஹு அல்லதி யப்திஷு பிஹா, அவனுடைய கரங்களாக ஆகிவிடுகின்றேன் எதை கொண்டவன் பிடிக்கின்றானோ. வரிஜ்லுஹு அல்லதி யம்ஷி பிஹா, அவனுடைய பாதமாக ஆகிவிடுகின்றேன் எதை கொண்டவன் நடக்கின்றானோ. வல இன் ஸஅலனி லவஅதியன்ன, அவன் அதற்கு பிறகு எதை கேட்டாலும் நான் கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி கூறுகின்றான். வல இன் இஸ்தஆதனி லஉஇதன்ன, அவன் எந்த ஒரு விஷயத்தை கொண்டு பாதுகாவலும் ப்ரொடெக்ஷனையும் தேடினான் என்றால் நான் அவனுக்கு அந்த ப்ரொடெக்ஷனையும் பாதுகாப்பையும் கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா வாக்குறுதி கூறுகின்றான். அப்போ காதாக ஆவதும், செவியாக ஆவதும், பார்வையாக கண் பார்வையாக அந்த ஆவதும், கையாகவும் காயாகவும் ஆவது இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டது என்ன அர்த்தம்? இந்த அனைத்துமே அல்லாஹுடைய பொறுப்பில் வந்து விடுகின்றது. அப்போ அந்த மனிதன் அல்லாஹ் எதை விரும்புகின்றான் அதை தான் பார்ப்பான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய பொறுப்பில் அதை எடுத்துக் கொள்கின்றான். அல்லாஹ் எதை விரும்புகின்றானோ அதை தான் அவன் கேட்பான். அல்லாஹ் தஆலா எதை விரும்புகின்றான் அதை தான் அவன் பிடிப்பான், அதை தான் அவன் இருப்பான். அல்லாஹ் தஆலா எந்த பாதையை அவன் ஹலாலாக்கினானோ அனுமதித்தானோ அந்த பாதையை தான் அவன் செல்வான். அப்போ அனைத்துமே என்ன ஆகின்றது? அல்லாஹுடைய பாதுகாப்பில் வந்து விடுகின்றது. யாருக்கு ஃபரதான இபாதத்துகள் செய்து நஃபிலான விஷயங்கள் தன்னை ஈடுபாடு செய்து கொள்கின்றார்களோ அவர்களுடைய ஒட்டுமொத்த விஷயங்கள், மனிதன் அதிகமாக தவறு செய்வதும் அல்லது நன்மைகளை செய்யக்கூடிய விஷயத்தை இந்த விஷயங்கள் தான். காதாக இருக்கும், கண்ணாக இருக்கட்டும், கையாக இருக்கட்டும், இது அனைத்துமே அதிகமாக செய்யக்கூடிய விஷயங்கள். அப்போ இது அனைத்தும் அல்லாஹுடைய பாதுகாப்பில் வந்து விட்டதென்றால் நமக்கு வேறு என்ன அன்புக்குரிய தேவை? இது அனைத்தும் அல்லாஹுடைய பாதுகாப்பில் வந்து நாம் அதை தான் கேட்போம் எதை அல்லாஹ் விரும்பினான், நாம் அதை தான் பார்ப்போம் எதை அல்லாஹ் அனுமதித்தானோ. ஹராமான விஷயத்தை பார்க்கக்கூடிய விஷயத்தை நாம தவிர்த்து கொள்வோம். அதே போல ஹராமான விஷயங்கள், ஹராமான செயல்களை செய்வதிலிருந்து தவிர்த்துக் கொள்வோம். இது அனைத்தும் எப்பொழுது? அல்லாஹ் தஆலா ஒரு அடியானை நேசித்து விட்டான் என்றார். அதற்கு பிறகு அந்த ஹதீஸ் சொல்லப்பட்டது, அவன் என்ன கேட்டாலும் கொடுக்கிறான், என்ன கேட்டாலும் அவனுக்கு நான் கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி கூறுகின்றான். அல்லாஹுடைய வாக்குறுதி எப்பொழுதுமே அது என்ன ஆகாது, நம்ம அல்லாஹ் தஆலா வாக்கை மீற மாட்டான். இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எப்பொழுதும் தன்னுடைய வாக்கை மீறக்கூடியவன் கிடையாது. மாறாக அல்லாஹ் தஆலா வாக்கை முழுமைப்படுத்தக்கூடிய வலைனிஸ்தஆதனி லஉஇதன்ன, எந்த ஒரு விஷயத்தை கொண்டு பாதுகாப்பு தேடினாலும் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். மனிதன் ரெண்டு விஷயம் தான், ஒன்று ஏதாவது அவனுக்கு வரணும் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்திலிருந்து தன்னுடைய பாதுகாத்துக் கொள்ளணும். இதுதான் ரெண்டு தான் விழும். ஒன்று ஜல்புல் மன்ஃபா, அவனுக்கு ஏதாவது ஒரு ப்ராஃபிட் வரணும், அல்லது என்ன லாஸ்ல இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும். அப்ப இந்த இரண்டு விஷயங்கள் அல்லாஹ் தஆலா யாருக்கு கொடுக்கின்றான்? தான் நேசிக்கக்கூடியவர். அந்த நேசிக்கக்கூடியவர் அடையாளம் எப்படி இருக்கும்?
அவர்கள் அல்லாஹ் மீது ஈமான் கொண்டு பேணுதலான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஃபரதான கடமையான அந்த சட்டங்களை பூர்த்தி செய்த வண்ணமாக உபரியான நஃபீலான விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய அடியார்களாக இருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் நாம குறிப்பாக இன்னும் சில அடையாளங்கள் அல்லாஹு தஆலா யாரை நேசிக்கின்ற என்ற அடையாளங்கள் நாம் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அவர்கள் வணங்கினார்கள், அல்லாஹ்வை எப்படி வணங்கக்கூடியவர்கள் அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவானாக. மற்றும் அல்லாஹு தஆலா அனைவரையும் அல்லாஹுடைய நேசர்களில் அல்லாஹு தஆலா நம்மை ஒன்று சேர்ப்பானாக. அதே போல அல்லாஹு தஆலா நமக்கு கடமையான விஷயத்தை செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் நஃபீலான விஷயங்களில் ஈடுபாடும் அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.